ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெட் இங்கிலீஷில் 30 மார்க்குக்கு நமக்கு கேள்விகள் வரப்போகுது இல்லையா? ஸோ எல்லாருமே இங்கிலீஷை நினச்சி ரொம்ப பயந்துட்டுருப்பீங்க. நான் ஒரு 10 மார்க்காவது எடுத்துருவேனா இங்கிலீஷில், ஒரு 15 மார்க்காவது எடுத்துருவேனான்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட 12லேருந்து 15 மதிப்பெண்கள் நமக்கு கிராமர்லேருந்து வரும். ஸோ அது போக மிச்சம் இருக்கிற 15 மதிப்பெண்கள் கிட்ட நமக்கு எங்கேருந்து வரும்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் படிக்கிறது, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கேட்க போகிறாங்க. ஸோ அது ஒன்றா தான் நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் போட போகிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா போயம்ஸையும் அதோட பொயட்ஸ் நேமோட சேர்த்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் இனிமேல் உட்காந்து புக்கில் உட்காந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே கண்டிப்பாக எல்லா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா போம்ஸும் அதோட போயட்ஸோட நேமும் ஒரே வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு படிக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் நமக்கு என்னென்ன போயம்ஸ் இருக்குது அதோட போயட்ஸ் நேமோடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் பாருங்கள், த crocodile அப்படிங்கிற போம் எழுதுனது யார்? லெவிஸ் கரோல் தான் இந்த crocodileங்கிற போம் எழுதியிருக்கிறாரு. இதை நீங்கள் நோட்லனாலும் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை இது இப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் போம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு போயமை சாரா கால்ட்ரிட்ஜ் எழுதியிருக்காங்க. அண்ட் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற போமை ராஜ் ஆறுமுகம் எழுதியிருக்கிறாரு. ஸோ மொத்தமே 3 போயம் தான் இருக்குது. த crocodile அதை எழுதுனது லெவிஸ் கரோல், ட்ரீஸுங்கிற போமை எழுதுனது சாரா கால்ட்ரிட்ஜ், ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் இதை எழுதுனது ராஜ் ஆறுமுகம். இப்போ செகண்ட் டேர்முக்கு போயிடலாமா? செகண்ட் டேர்மில் பாருங்கள், டீம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு போயம் இருக்குது. அதை எழுதுனது யாரு? எட்கர் ஏ கெஸ்ட். சரியா? ஸோ தென் ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படிங்கிற போயம் எழுதுனது ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ஸோ 2 போயம் தான். டீம் ஒர்க் இதை எழுதுனது எட்கர் ஏ கெஸ்ட். அப்புறம் ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் இதை எழுதுனது ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். தென் இப்போ நம்ம தேர்ட் டைம் போயிடலாமா? தேர்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 2 போம் தான். இந்தியன் சீசன்ஸ் அதை எழுதுனது நிஷா டைரின். அப்புறம் அ ட்ராஜிக் ஸ்டோரி அதை எழுதுனது யாரு? வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ஸோ நம்ம இதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம். நமக்கு யார் அந்த போமை எழுதுனா என்ன போம் எழுதியிருக்காங்க இது மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம்னா, ஹூ ரோட் த போம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இப்போ என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ராஜ் ஆறுமுகம் அப்படின்னு எழுதலாம். அதே எப்படி கொஸ்டின் இருக்கலாம்னா, ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனோட போம் என்ன அப்படின்னு கொடுத்து நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அப்படியும் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? ஸோ இப்போ 6th இருக்கிற எல்லா போம்ஸும் பார்த்தாச்சு. இப்போ 7th ஸ்டாண்டர்டில் பாருங்கள், த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா அப்படிங்கிற ஒரு போம் இருக்குது. அதை எழுதுனது அது அனானிமஸ், யார் எழுதுனாங்கிற அங்கே நேம் அங்கே இல்லை. ஸோ அதை நம்ம படிக்கவே வேண்டாம், அதை அப்படியே விட்டுறலாம். த லிசனர்ஸ் அப்படிங்கிற ஒரு போம் இருக்குது. அதை எழுதுனது வால்டர் டீலாமார். ஓகே, வால்டர் டீலாமார் லிசனர்ஸ்ங்கிற போம் எழுதியிருக்காங்க. யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற போம் எழுதுனது யார்? டேவிட் பேட்ஸ். யுவர் ஸ்பேஸை எழுதுனது டேவிட் பேட்ஸ். தென் செகண்ட் டைம் போயிடலாமா? செகண்ட் டைமில் பாருங்கள், த போம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு போம் இருக்குது. அதை எழுதுனது யார்? ஜார்ஜ் கிராக்கோஸ். ஓகே, தென் வாண்டரிங் சிங்கர்ஸ்ங்க போம் எழுதுனது சரோஜினி நாயுடு. தென் தேர்ட் டைம்லேயும் 2 போம் தான். சி ஃபீவர் அதை எழுதுனது ஜான் மெசாஃபி எல்ட். தென் கரேஜுங்கிற போம் எழுதுனது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஓகே, இதையும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆகுது ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளான்ஸ் அதை பார்க்க மட்டுமாவது செய்யுங்க. ஓகே, தென் 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 போம்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிற போம் எழுதுனது கிறிஸ்டினா எம் கெர்சன். ஓகே, கிறிஸ்டினா எம் கெர்சன் வந்து ஸ்பெஷல் ஹீரோங்க போம் எழுதியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் போம் மை ஹாபி ரீடிங் இதை எழுதுனது யாருன்னா அருணாச்சலம் சந்திரசேகரன். ஓகே, ஸோ மை ஹாபி ரீடிங்கை எழுதுனது யாருன்னா, மை ஹாபி ரீடிங்கிற ஹாபியை பற்றி ஒரு போம் எழுதியிருக்காங்க. அதை எழுதுனது அருணாச்சலம் சந்திரசேகரன். மேக்கிங் லைஃப் வொர்த் வைல் அப்படிங்கிற போம் எழுதுனது ஜார்ஜ் எலியட். ஓகே, ஸோ ஜார்ஜ் எலியட்லாம் கொஞ்சம் ஃபேமஸான போயட். ஸோ அவங்களோட இந்த போயம்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எ திங் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸுமே முக்கியமான ஒருத்தர். ஓகே, ஃபயர் ஒர்க் நைட் அப்படிங்கிறத எனிட் பிளேட்டன் எழுதியிருக்காரு. லெசன்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறத பிரிகட் பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ 2 பேர் எழுதியிருக்காங்க.
தென் 8th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் போம் பாருங்க, மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படிங்கிற போமை சாந்தினி கோவிந்தன் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? தென் 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னாலும் அதே போல் 7 போம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் 9th 10th இருக்கிற அந்த போயட்ஸோட நேம்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், ஸோ இது ராபர்ட் ஃப்ராஸ்டோட ரொம்ப ஃபேமஸான போம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அ பாய்சன் ட்ரீ, ஸோ இந்த போம் எழுதினது வில்லியம் பிளேக். ஆன் கில்லிங் எ ட்ரீ, இதை எழுதினது யாரு? கிவ் பட்டேல். ஓகே, த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, இதை எழுதினது யாரு? மேரி பாத்தம் ஹாவிட். த ரிவர் was written by Caroline Ann Bowles. The river was written by Caroline Ann Bowles. Okay, the comet எழுதினது நார்மன் லிட்டில்ஃபோர்ட். The Stick Together Families, எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். The Stick Together Families எழுதினது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா போம்ஸ் அண்ட் போய்ட்ஸ் நேம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சு நீங்கள் அதை எழுதிக்கோங்க, இல்லை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துடலாமா? லைஃப்ங்கிற போம் எழுதினது ஹென்ரி வேன் டெக். ஓகே, த கிரம்பிள் ஃபேமிலி எழுதினது யாருன்னா லூசி மான்கோமெரி. ஓகே, ஐ எம் எவ்ரி விமன் அப்படிங்கிற போமை ராக்கி நரைனி ஷ்ரிக் எழுதியிருக்கிறாங்க. த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், இதை இது வந்து ஈசோப்ஸ் ஃபேபிள்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி கூட உங்களுக்கு கொஷின் இருக்கலாம், எந்த போமை வந்து உங்களுக்கு வந்து ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் ஆப்ஷன்ஸில் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மார்க் பண்ணுங்கள். த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸை எழுதுனது ரெட்யார்ட் கிப்ளிங். ஓகே, தென் நோ மென் ஆர் ஃபாரின், ஜேம்ஸ் ஃபாக்னர் கிர்கப். நோ மென் ஆர் ஃபாரின், இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு போம். ஓகே, த ஹவுஸ் ஆன் எம் ஸ்ட்ரீட், இதை எழுதுனது யாரு? நதியா புஷ். ஓகே, அவங்க தான் இந்த போம் எழுதியிருக்காங்க. ஸோ 11th 12th நம்ம பார்த்து வச்சுப்போமே. 11th 12th நம்ம ஏன் ஸ்கிப் பண்ணணும்? அதையுமே நம்ம பார்த்து வச்சுக்கலாமே. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் வாஸ் ரிட்டன் பை கேப்ரியல் ஒகாரா. ஓகே, கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் பாண்ட் ஸ்பெக்டேட்டர் வாஸ் ரிட்டன் பை ஆக்டன் நஷ். Lines written in the early spring was written by William Wordsworth. So Wordsworth ரொம்ப இம்பார்ட்டண்டான போயிட், அவரையும் பார்த்து வச்சுக்கோங்க. மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட் அப்படிங்கிற போம் யார் எழுதியிருக்கா? டிஎஸ் எலியாட் எழுதியிருக்காங்க. எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். ஓகே, குலோத்துங்கன் போம் இஸ் எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். த ஹாலோ க்ரவுன் வில்லியம் ஷேக்ஸ்பியரோடது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஷேக்ஸ்பியரும் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் இல்லையா? தென் 12th ஸ்டாண்டர்டையுமே நம்ம பார்த்துடலாம். த காசில் எழுதினது யாரு? எட்வின் மோயிர். ஓகே, தென் டோரு தத்தோடைய ஒரு போம் இருக்கு நமக்கு, ஆர் கேஷுரினா ட்ரீ. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் போம். ஆல் த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் ஃப்ரம் ஆஸ் யூ லைக் இட். ஸோ ஆஸ் யூ லைக் இட்லேருந்து ஒரு பிளேல இருந்து ஒரு பார்ட் மட்டும் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியரோடது. யுலைசஸ் வந்து ஆல்ஃப்ரட் டென்னிசனோட போம். இதுவும் வெரி ஃபேமஸ் போம். ஓகே, அ ஃபாதர் டு ஹிஸ் சன், கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப், இதை எழுதினது யாரு? ராபர்ட் ப்ரௌனிங். ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வேகமாக பார்த்துட்டு போனதுக்கு காரணம் இதில் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு இவங்க எழுதுனாங்களா, இந்த போம் எழுதுனாங்க, அது மட்டும் இப்போதைக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கும் நம்ம கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் நம்ம வந்து நவம்பர் 10லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். டெட் எக்ஸாம் பற்றின அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.